வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன் உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் இன்று நள்ளிரவு முதல் பணி பகிஷ்கரிப்பில். හෙට ඉඳලා අපි සමස්ත වැඩවර්ජනයක් ආරම්භ කරනවා. සමස්ත වැඩවර්ජනයක් ආරම්භ කරනවා. පුළුවන් නම් දුවලා බලන්න. இலங்கை இந்திய பிரதமர்களுக்கு இடையிலான சந்திப்பு எதிர்வரும் புதன்கிழமை. බලාපොරොත්තු වෙනවා ජනාධිපතිතුමාගේ පණිවිඩයත් අරගෙන ආපහු අඟහරුවාද ඉන්දියාවට ගිහින් බදාදා මෝඩි අගමැතිතුමාත් ගුණ ගැහෙනවා. இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பில் உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் பாராட்டு. மீத்தோட்டமுலையில் மீட்பு பணிகள் தொடர்கின்றன. கணக்கெடுப்பு பணிகளும் இறுதிக்கட்டத்தில். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 7 மாவட்ட அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞர் அமைப்பினை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னிலை செயற்பாட்டாளர்கள் புதிய மாவட்ட அமைப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 21ஆம் தேதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் கொழும்பு மாவட்ட அமைப்பாளராக சுமுது விஜயவர்தனவும், குருநாகல் மாவட்ட அமைப்பாளர்களாக RM சனத் பத்மஸ்ரீ மற்றும் AAA லத்தீப் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்ட அமைப்பாளராக KP பிரியந்த பிரேமகுமாரவும், பதுளை மாவட்டத்திற்காக ரசிக தேசப்பிரிய ரத்நாயக்கவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளராக MS சுபைரும், யாழ் மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளராக S கஜந்தனும் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று பிற்பகல் கதிர்காமத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். மேல்மாகாண முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரசன்ன ரணதுங்க அண்மையில் சிரச ஊடகத்தை அவமதிக்கும் வகையிலான கருத்துக்களை பகிரங்கமாக முன்வைத்திருந்தார். சிரச ஊடகம் தொடர்பில் தவறான கருத்துக்களை முன்வைத்த முன்னாள் முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேற்கொண்ட பல சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பான தகவல்கள் எம்மிடம் உள்ளன. இந்த தகவல்களை வெளியிடுவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்துள்ளது. வர்த்தகர் ஒருவரை அச்சுறுத்திமை உள்ளிட்ட சில குற்றச்சாட்டுகளுக்காக பிரசன்ன ரணதுங்க மற்றும் அவரின் மனைவிக்கு எதிராக 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் திகதி அல்லது அண்மித்த திகதி ஒன்றில் சுரஞ்சித் கிறிஸ்டியன் கிஹாட் மெண்டிஸ் என்ற நபரை அச்சுறுத்தி 5 காசோலைகளின் ஊடாக 64 மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொள்ள சூழ்ச்சி செய்தமை, கட்டளையிட்டமை உள்ளிட்ட 15 குற்றச்சாட்டுகள் அதில் அடங்குகின்றன. பாராளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணதுங்க, அவரின் மனைவியான மொரின் ஸ்டெலா ரணதுங்க மற்றும் வர்த்தகரான நரேஷ்குமார் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்ததுடன் கொலனாவை மீத்தோட்டமுலவில் அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியில் சட்டவிரோதமாக குடியிருக்கும் 24 குடும்பங்களை அங்கிருந்து அகற்றி கிஹாட் மெண்டிஸ் என்ற நபருக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய இந்த நிதி பெறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு அடுத்த மாதம் 23ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்குட்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை மேல்மாகாண முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரசன்ன ரணதுங்க தலவத்துக்குட பகுதியில் தனது காணிக்கு அருகிலுள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான காணியொன்றை பலவந்தமாக கைப்பற்றுவதற்கு முயற்சித்தார். இது தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டமையினால் நகர அபிவிருத்தி அதிகார சபை குறித்த காணியின் எல்லையை நிர்ணயித்து காணியை பாதுகாத்ததாக அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டார். உரிய கல்வி தகமையின்மையே நாட்டின் சில அரசியல்வாதிகள் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான பிரதான காரணம் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அரசியல் பிரதிநிதிகளின் கல்வி அறிவை ஆராயும் பிரேரணியொன்று புதிதாக தயாரிக்கப்படும் அரசியலமைப்பின் பிரிவொன்றில் உள்ளடக்கப்பட வேண்டும் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். தர்க்க ரீதியாக சிந்திக்க முடியாத பலர் இதில் பங்கு பெற்றுகின்றனர். அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒழுக்கம், நடத்தை, பண்பாடு என்பன காணப்படாமையாகும். மூன்றாவதாக ஊழல், மோசடி போன்ற விடயங்கள். இந்த காரணங்கள் சமூகத்தில் இன்று ஆழமாக வேரூன்றி காணப்படுகின்றன. பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுபவர்களின் கல்வி தகைமை தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அத்தகையவர்களின் கல்வி தகைமைகள் தொடர்பில் ஆவணங்களை இணைக்க வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனை புதிய அரசியல் அமைப்பு ஊடாக சட்டமாக மாற்றுவதற்கு இயலுமாயின் வேட்பாளர்கள் தொடர்பில் பொதுமக்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறாயின் ஒழுக்கம், பண்பாடுள்ளவர்களை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்ய முடியும்.
போலீஸ் உத்தியோகத்தர்களை நான் திட்டுவேன். எம்மை தாக்கினால் அவர்களை திட்டுவதோடு நாம் நிற்பதில்லை. அன்று தாக்க முடியவில்லை, மீண்டும் தாக்கினால் அவர்களை தாக்கும் நிலைக்கு நாம் மாறுவோம். இவ்வாறு செயற்படும் அரசியல்வாதிகளை உள்ளூராட்சி மன்றங்கள் அல்லது பாராளுமன்றத்திற்கு அருகிலோ அனுப்புவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். வாக்களிக்கும் முன்னர் சிந்தியுங்கள் என்ற தொனிப்பொருளில் தேர்தல் காலங்களில் நாட்டு மக்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் தெளிவூட்டியது. முன்னாள் மேல் மாகாண முதலமைச்சர் தொடர்பான மேலும் பல தகவல்களை நாளை எதிர்பாருங்கள். 3 கோரிக்கைகளை முன்வைத்து இன்று நள்ளிரவு முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடவுள்ளதாக பெட்ரோலிய தொழிற்சங்க ஒன்றியம் அறிவித்துள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த விடயம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டது. ஹம்பாந்தோட்டை எரிபொருள் தாங்கி தொகுதி மற்றும் சீனகுடா எரிபொருள் தொகுதி ஆகியன இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என பெட்ரோலிய தொழிற்சங்க ஒன்றியம் குறிப்பிடுகின்றது. அத்துடன் சப்புகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை நவீனமயப்படுத்துதலும் அவர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகளில் ஒன்றாகும். இது அவர்களின் பெற்றோர்களின் சொத்து அல்ல. இது பிரதமர் அல்லது ஜனாதிபதியின் சொத்தாக இருந்தால் இவ்வாறு விற்பனை செய்ய முடியும். இது நாட்டின் மக்களின் சொத்து. அவர்கள் ஆட்சியாளர்கள் மாத்திரமே, அவர்கள் உரிமையாளர்கள் அல்ல. அதனை நினைவில் கொள்ள வேண்டும். இதன் உண்மையான உரிமையாளர் பொதுமக்களாகிய நாமே. அதனால் எம்மால் முடிந்த அதிகபட்ச செயற்பாடுகளை முன்னெடுப்போம். அதனாலேயே நாளை பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பிக்க உள்ளோம். முடியுமாயின் செயற்படுங்கள். நாம் எமது பொறுப்பை நிறைவேற்றுவோம். இந்த பணி பகிஷ்கரிப்பின் ஊடாக எரிபொருள் இல்லாமல் போகும். அத்துடன் 2 நாட்களில் மின் உற்பத்தி நிலையங்களில் மின்சாரம் இல்லாமல் போகும். விமானங்களுக்கு எரிபொருள் இல்லாமல் போகும். இவற்றின் பொறுப்பை அரசாங்கமே நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது தொடர்பில் பெட்ரோலிய வள அமைச்சர் சந்திப்ப மீரக்கொடியிடம் நாம் வினவினோம். இந்த செயற்பாடுகள் இடம்பெற வேண்டும் எனின் அமைச்சரவை மற்றும் பாராளுமன்றம் தீர்மானிக்க வேண்டும். அதற்கான தருணம் இன்னும் வரவில்லை. அதனால் எமக்கிடையே எவ்வித பிரச்சனையும் இல்லை என நான் கருதுகின்றேன். இணங்க முடியாத விடயங்களை நான் காணவில்லை. விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் தீர்மானங்களை எடுக்க என்னால் முடியும். அதன் பிரகாரமே நான் இந்த பொறுப்பை ஏற்று கருத்துக்களை முன்வைக்கின்றேன். இணக்கப்பாடொன்றிற்கு வந்து நாட்டின் நிறுவனங்களை நேசிப்பவர்களின் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என நாம் நம்புகின்றோம். இலங்கை, ஜப்பான் மற்றும் இந்தியாவிற்கு இடையில் காணப்படும் தொடர்புகள் குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கருத்து வெளியிட்டார். இந்தியாவும் ஜப்பானும் ஒன்றிணைந்து செயற்திட்டங்களை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளன. ஜப்பானும் இந்தியாவும் இணைந்து LNG மின் உற்பத்தி நிலையத்தை கிரவலப்பட்டியவில் அமைக்க உள்ளன. புதிய தொலைக்காட்சி தொழில்நுட்பத்தை அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அதற்கு தேவையான நிதியினை அவர்கள் செலவில் ஒரு பகுதியை வழங்கியுள்ளார்கள். ஜப்பான் இத்தகைய செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போது இந்தியாவுடன் இணைந்து செயற்திட்டங்களை முன்னெடுக்க விரும்பியுள்ளது. இந்தியாவும் பல்வேறு திட்டங்களை இங்கு உருவாக்கியுள்ளது. எரிபொருள் கூட்டுத்தாபனத்துடன் இணைந்து ஒன்றிணைந்த வர்த்தக நடவடிக்கையை ஆரம்பிக்கவும், அதேபோன்று வர்த்தக வலயத்தில் இலங்கை இந்திய நிறுவனத்தினூடாக வர்த்தக நடவடிக்கைகளை ஜப்பான் இந்தியாவில் ஆரம்பிக்க உள்ளோம். ஜனாதிபதியின் செய்தியோடு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இந்தியாவிற்கு சென்று புதன்கிழமை பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளேன். ஜப்பான் இந்தியாவின் கருத்துக்களை ஒன்றிணைத்து முன்னேற்றத்தை இலக்காக கொண்டு செயற்பட உள்ளோம். இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி செயற்பாடுகளின் முன்னேற்றம் தொடர்பில் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு தெரிவித்துள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவிக்கின்றார். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் வருடாந்த மாநாட்டில் இவ்வாறு பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாக நிதியமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதானிகளுடன் கலந்துரையாடியுள்ளார். G24 நிதியமைச்சர்களின் சந்திப்பில் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க பங்கேற்றுள்ளதுடன் G24 நிதியமைச்சர்கள் சபையின் முதலாவது இணைத்தலைவராக ரவி கருணாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் மிடிசுகிரோ புர்சாவா மற்றும் உலக வங்கியின் உபத்தலைவர் ஆன்டி டிக்சன் ஆகியோருடன் அமைச்சர் ரவி கருணாநாயக்க கலந்துரையாடியதாகவும் நிதியமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்க மத்திய வங்கி ஆளுநர் ஜெனட் யெலனுடனும் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க கலந்துரையாடியுள்ளார். இலங்கைக்கு GSP+ வரிச்சலுகை வழங்கப்படுவதற்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் 52 உறுப்பினர்களை கொண்ட குழுவினால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு GSP பிளஸ் வரிச்சலுகை வழங்கப்படக்கூடாது என இந்த குழு கோரிக்கை விடுத்துள்ளது. GSP பிளஸ் சலுகையை வழங்குவதற்கான நிபந்தனைகள் அரசாங்கத்தின் மறுசீரமைப்பு பிரயத்தனங்கள் ஊடாக நிறைவேற்றப்படவில்லை எனவும் ஐரோப்பிய பாராளுமன்ற குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் தொழிலாளர் சட்டங்களிலும் பல்வேறு சிக்கல்கள் காணப்படுவதாக இந்த பிரேரணையை சமர்ப்பித்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற உறுப்பினர் குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் ஐநா மனித உரிமைகள் பேரவையினால் அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் உண்மையான முன்னேற்றத்தை அடைந்து கொள்வதற்காக இலங்கை முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் 751 உறுப்பினர்களுள் 376 பேர் பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்தால் இலங்கை GSP பிளஸ் வரிச்சலுகையை இழக்கும் அபாயம் நிலவுகின்றது. மீத்தொட்டமுள்ள குப்பைமேடு சரிந்து விழுந்த பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. மீத்தொட்டமுள்ள குப்பை மேட்டின் ஒரு பகுதி சரிந்து வீழ்ந்ததில் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு உடைமைகள் அழிந்து இன்றுடன் 10 நாட்கள். இராணுவத்தினர் தலைமையில் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதுடன் மீண்டும் சரிவு ஏற்படாமல் இருப்பதற்கான விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை இடம்பெயர்ந்த மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான 3 மாத கொடுப்பனவினை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அழிவடைந்த மற்றும் அபாய வலயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அழிவடைந்த வீடுகளுக்காக மாற்று வீடுகள் வழங்கப்பட்டது. அதனை அனைவரும் விரும்பவில்லை. விருப்பம் தெரிவித்த 30 பேருக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளது. அபாய வலயத்தில் உள்ள வீடுகளை பெற்றுக்கொள்ள விருப்பமுடையவர்கள் தொடர்பிலான கணக்கெடுப்பு இன்று இடம்பெற்றது. இதனை நிரப்பி விருப்பமானவர்களுக்கு விரைவில் வீடுகளை வழங்க நடவடிக்கை எடுப்போம். இதேவேளை மீத்தொட்டமுள்ள ராகுல வித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்டு வந்த தகவல் மத்திய நிலையத்தை கொலன்னாவை எரிபொருள் களஞ்சிய தொகுதிக்கு மாற்றுவதற்கு இராணுவத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தமிழ் மக்கள் பேரவை உறுப்பினர்கள் உள்ளக கலந்துரையாடல் திருகோணமலையில் இன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடல் தொடர்பில் பேரவையின் இணைத் தலைவரும் வடமாகாண முதலமைச்சருமான CV விக்னேஸ்வரன் கருத்து வெளியிட்டார். பேரவைக்கு ஒத்துழைப்பு நல்குவதாக ஒரு மக்கள் அணி ஒன்றை திரட்டுவதாகவும் அந்த அணியினுடைய எங்களோடு இணைந்து வேலை செய்யக்கூடியவாறு ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். வடக்கு மாகாணத்திலும் மக்கள் ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனை ஒரு இலகுவாக தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. அவர்களுடைய சொந்த பந்தங்கள் உறவுகளை ராணுவத்தில் கையேற்றிருந்தாலும் ராணுவம் தாங்கள் அவர்களை கையேற்றதாக ஏற்றுக்கொள்ள மறக்கின்றது. இந்த நிலையிலே போதுமான விசாரணை நடைபெற வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அரசாங்கம் அது சம்பந்தமாக போதிய விசாரணைகளை நடத்தியதாக தெரியவில்லை. இதன் காரணத்தினால்தான் OMP என்று ஆபீஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் பர்சன்ஸ் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதையும் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டார்கள். அதை செயற்படுத்த துணியவில்லை. அங்கு இவர்கள் இருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக நாங்கள் அறிய வேண்டும். சில படங்களில் காணாமல் போனவர்கள் இருப்பதை கண்டு அந்த படங்களை எடுத்து ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்றேன். தயவு செய்து இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டால் காணாமல் போனவர்கள் என்று கூறப்படும் நபர்கள் இருக்கின்றார்கள் என்று தெரிய வரும் என்பவற்றையெல்லாம் அவருக்கு குறிப்பிட்டு அது சம்பந்தமாகத்தான் தன்னுடன் பேச அழைத்திருக்கின்றார். எதிர்க்கட்சி தலைவர் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கும் வடமாகாண முதலமைச்சர் பதிலளித்தார். எதிர்க்கட்சி தலைவர் அவரின் வேலையை செய்து கொண்டு செல்கின்றார். அவர் தொடர்பில் பேசுவதற்கு எதுவும் இல்லை. தமிழ் மக்களின் பிரச்சினைகளை அரசாங்கத்திடம் முன்வைத்து அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நாம் இருவரும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். தீர்வு இன்னும் எமக்கு கிடைக்கவில்லை. அதுதான் தற்போது உள்ள பிரச்சினை. எதிர்க்கட்சி தலைவரை வேலையை செய்து கொண்டு செல்கின்றார். நான் எனது வேலையை செய்து கொண்டு செல்கின்றேன். இருவேறுபட்ட கருத்துக்கள் காணப்படுவதனால் நாங்கள் இருவேறு வழிகளில் செல்கின்றோம். தமிழ் மக்களுக்கு தீர்வினை பெற வேண்டும் என்றே நாங்கள் இருவரும் செயல்படுகின்றோம். அம்பாறை உகன 11ஆம் குடியிருப்பு மக்கள் நீர் பற்றாக்குறை காரணமாக பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர்.
கல்லோயா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட அம்பாறை உகன 11வது குடியிருப்பு மக்கள் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்காக நீரின்றி சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். சேனாநாயக்க சமுத்திரத்திலிருந்து மட்டக்களப்பு மண்டூர் ஆகிய பகுதிகளுக்கு 11வது குடியிருப்பினூடாகவே நீர் கொண்டு செல்லப்படுகின்றது. எனினும் தமக்கு குடிநீரினை வழங்குவதற்கு ஆவண செய்யவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். முக்கியமா நாங்க பண்ண சாகுறா நாங்க என்ன தண்ணி இல்லாம பாக்கல தண்ணி இல்லாடி நாங்க எங்க தண்ணி போறோம். 11வது குடியிருப்பு உருவாக்கப்பட்டதிலிருந்து இந்த மக்கள் கல்லோயாவிலிருந்து குடிநீரினை பெற்றுக் கொண்டனர். எனினும் கல்லோயாவிலிருந்து நீரினை பெற்றுக்கொள்ளும் கால்வாயினை நீர்ப்பாசன திணைக்களம் மணலிட்டு மூடியதால் நீரினை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கால்நடைகள் மற்றும் ஏனைய உயிரினம் வாழ்றதுக்கு கூட இந்த தண்ணி குடிதண்ணி இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த வாய்க்காலை நீர்ப்பாசன திணைக்களம் எந்தவித மக்களுக்கு முன் அறிவித்தலுமின்றி மண்ணை போட்டு மூடி இது இந்த நீர் குடிப்பதற்கு கூட நீர் இல்லாத நிலை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஜீவனோபாயத்துக்கு கடும் கஷ்டமாக இருக்கின்றது. தூரத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு தண்ணி கொடுத்துருக்கு, அம்பாறை மாவட்டத்துக்கு தண்ணி இல்லாம நோய்கள் வருது. தண்ணியை தடையஞ்சிருக்காங்க, மண்ணை போட்டு தடையஞ்சிருக்காங்க. நாங்க எத்தனை அதிகாரிகள்ட்ட 1000 தடவை 1000 கடிதம் கொடுத்திருக்கோம். எங்களை ஒரு அதிகாரி வந்து பார்த்தது இல்ல, ஒரு அதிகாரி வந்து கேட்டது இல்ல. இதுக்கு என்ன முடிவு? எங்க அரசாங்கமோ எங்களுக்கு முடிவு சொல்ல வேணும். நீர்ப்பாசன திணைக்களத்தினால் கல்லோயா திட்டத்திற்கு நீரினை கொண்டு செல்லும் கால்வாயினை மறித்து மணல் போடப்பட்டமை தொடர்பில் நேற்று கலந்துரையாடப்பட்டது. බෙදන්න වතුර ටික මිනිස්සු ඔක්කොටම ජනපදවලට ඇතුළු ඔක්කොටම බෙදලා මිනිස්සුන්ට ටර්ම් එකක් දෙන්න. දවස් 10න් හාල වපුරන්න. ඊට පස්සේ බෙදුම් ක්‍රමයකට වතුර යමු. හැබැයි හරස් කළ වහන්න අයිතියක් නැහැ. හරස් වල දාපු එකට නඩු කියනවම තමයි ඇමතුමාට උඩු. ඔබතුමාගේ වාහන නෙගි. ඔබතුමාගේ ටිපර් වලින් නිකපුවේ. අනිවාර්යයෙන්. ඒක නිසා ගරු ඇමතුමා අපි දෙන්නම එහෙමනේ. ඒක නිසා මේක ඉතාම පැහැදිලි පෞද්ගලික පරිපරමාර්ථ නිසා එන යෝජනා. පළවෙනි එක තමයි පස්සිවත් කිරීම. අතුරු ඇලවල් වහපු අතුරු ඇලවල් පමණක් නෙමෙයි සියලුම ඇලවල් වහපු පස්සිවත් කිරීම. ඇත්තටම ඒක මම පිළිගන්නවා. අපේ වෙච්ච අඩුපාඩුවක් වරදක් ඒක කරපු එක වැරදි. ඒක නිසා அம்பாறை பாலமுனை பகுதியில் நேற்றிரவு நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் செயலாளர் நாயகம் ஹசன் அலி கலந்து கொண்டிருந்தார். பாராளுமன்றம் அரசியல் நிர்ணய சபையாக இப்பொழுது மாறியிருக்கின்றது. இதற்கு முன்பு 1972ஆம் ஆண்டு, பின்பு 1978ஆம் ஆண்டு இந்த வருடங்களிலே அரசியல் நிர்ணய சபையாக மாறி புதிய யாப்புக்களை இந்த நாட்டுக்கு உருவாக்கியது. அதே போல ஒரு கட்டம் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் இப்பொழுது இந்த யாப்பு மாற்றம் நடைபெறப் போகின்றது. மிகவும் முக்கியமான ஒரு காலம். நான் ஏற்கனவே சொன்னது போன்று முஸ்லிம்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கு என்னென்ன முன் யோசனைகள் முன்வைக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் நாங்கள் பரவலாக மக்கள் மத்தியிலே கருத்துக்களை பெற்று புரோபோசல்களாக தீர்மானங்களாக நாங்கள் வைக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே எந்த ஒரு கட்சியும் எதுவுமே செய்யாமல் மௌனமாக இப்பொழுது இருக்கின்றது. அனுராதபுரம் தொம்மல சூரிய பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் உரையாற்றினார். எனக்கு டிப்ளோமேட் பாஸ்போர்ட் இருக்கிறது, மினிஸ்டர் மாதிரி. நான் வரும் வரை என்னுடைய பாஸ்போர்ட்டை வைத்திருந்தார்கள், செக் பண்ணாங்க. அதாவது இந்த பேக்கேஜ் நோமலி நாங்கள் கடைசி நிமிஷம் தான் போவோம். முஸ்லீம் பேர் தானே சார், முஸ்லீம் பேர் தானே, அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம், ஆளை பார்க்கணும்னு சொன்னாங்க. அமித்ஷா ஒரு கேபினட் மினிஸ்டர் VIP டிப்ளோமேட் பாஸ்போர்ட் அம்பாசடர் போய் கொடுக்கிறார். அம்பாசடர் என்பது நாட்டு ஜனாதிபதியுடைய பிரதிநிதி. அதை கூட ஒரு முஸ்லிம் என்பதனால் நான் வரும் வரை அதை போகிறேன். இதெல்லாம் எங்களுக்கு வேதனையை தருகிறது. கவிஞர் கலாபூசணம் புத்தூர் வே இளையக்குட்டியின் கவிதை நூல் வெளியீடும் ஆத்மசாந்தி நிகழ்வும் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது.
இந்த நிகழ்வு யாழ் ஆவரங்கால் சிவசக்தி மணிமண்டபத்தில் நடைபெற்றது. மறைந்த கவிஞர் கலாபூசணம் புத்தூர் வே இளையகுட்டியின் கவிதை நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வடமாகாண சபை உறுப்பினர்களான ஆ பரஞ்சோதி, அனந்தி சசிதரன் மற்றும் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை பிரதி முதல்வர் செந்தமிழ் சொல்லருவி ச லலிசன் உள்ளிட்டோர் கலந்து சிறப்பித்தனர். புவியினுக்கு அணியாய் உன்னஸ்கிரிய ஹியாபாக் தோட்ட மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரச பெருந்தோட்ட இயக்கம் இன்று இணங்கியுள்ளது. ஏர்பாக் தோட்ட மக்கள் முன்வைத்திருந்த கோரிக்கைகள் தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல் அரசு பெருந்தோட்ட கூட்டுத்தாபனத்தின் வத்தேகம கல்பிஹில்ல பிரதேச அலுவலகத்தில் நடைபெற்றது. அரச பெருந்தோட்ட கூட்டுத்தாபனத்தின் தலைவர் திலக் மகாநாம தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். கலந்துரையாடல் வெற்றிகரமாக அமைந்தது. அவர்களுடன் இணைந்து சிநேகபூர்வமாக இந்த பிரச்சினை தொடர்பில் ஆராய்ந்து பாதிக்கப்பட்ட தோட்டங்களை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்ப வேண்டிய தேவையே எமக்கு உள்ளது. அதற்கான பலம் இந்த கலந்துரையாடலின் ஊடாக கிடைத்துள்ளது. இரு தரப்பினரும் இணக்கப்பாடு ஒன்றுக்கு வந்துள்ளோம். தொழிலாளர்களுக்கு எத்தனை நாட்கள் வேலை கொடுப்பது என்பதே எமக்கு இருந்த பிரச்சினை. ஏபாக் தோட்ட தொழிலாளர்களுக்கு 20 நாட்களுக்கு அதிகமான வேலை நாட்களை வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் காணப்படுகின்றது. இந்த தருணத்தில் 20-25 நாட்களை வழங்க முடியும் என எண்ணுகின்றோம். ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் வேறு தோட்டம் ஒன்றிற்கு அந்த தொழிலாளர்களை அழைத்து சென்று 25 நாட்களை வழங்கி நிரந்தர வருமானம் ஒன்றை வழங்குவதற்காக நாம் செயற்படுவோம். இந்த அரசாங்கம் எப்போதுமே தோட்டங்களை தனியார் மயப்படுத்தும் நடவடிக்கையை முன்னெடுக்காது. இந்திய பேச்சுவார்த்தையில எங்களுக்கு ஓரளவு ஒரு சுமூகமான முடிவு ஒன்று கிடைச்சிருக்கு. இப்ப நல்ல கொழுந்து இருக்கிற காலம் என்றபடியாக இந்த வரும் ஒரு மாதத்துக்கு கொழுந்து பறிக்கிறதுக்கான வேலைகள் அங்க இருக்கு, பிரச்சனை இல்லை. அதே போல நாங்க முன்வைத்த மாற்று திட்டம் தொடர்பான ஒரு விஷயத்தையும் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கின்றாங்க. அந்த மாற்று திட்டத்தில் என்ன மாற்று பயிர் போடலாம் என்ற கலந்துரையாடல் நடைபெற்றது. கொழுந்து முடிவடைந்த பிறகு அங்கு காடாகி இருக்கும் அனைத்து தோட்டத்தையும் துப்புரவு செய்யும் வேலைகளை தொழிலாளிகளுக்கு வழங்குவதாகவும், மீண்டும் இந்த தேயிலை தோட்டத்தை தேயிலையை பயிர் செய்து இதற்கான நிதிகளை தேடி தேயிலை பயிர் செய்து புனரமைப்பு செய்வதற்காக வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். அரசு பெருந்தோட்ட யாக்கத்திற்கு சொந்தமான காணியை தனியாருக்கு வழங்க வேண்டாம் என வலியுறுத்தியும் 25 நாட்கள் வேலை வழங்குமாறு கோரியும் ஏர்பாக் தோட்ட மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தியிருந்தனர். அதிகாரிகளிடமிருந்து உரிய பதில் கிடைக்காததால் தொழிலாளர்கள் இம்மாதம் 3ஆம் தேதி கொழும்பில் உள்ள இலங்கை பெருந்தோட்ட கூட்டுத்தாபன அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். இந்த நிலையிலேயே அவர்களது கோரிக்கைகளுக்கு இன்று சாதகமான பதில் கிடைத்துள்ளது. மலையகம் இயற்கை அழகு என அனைவரையும் கவர்ந்தாலும் அங்கு வாழும் அநேகமானவர்களது வாழ்க்கை இன்றும் சவாலாகவே அமைந்துள்ளது. ஹப்புத்தலை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பெரிய கல்கந்த தோட்டமே இது. ஆங்கிலேயர் ஆட்சியில் அமைக்கப்பட்ட தொழிலாளர் குடியிருப்பு தொடர்கள் இன்றும் மாற்றமின்றி காணப்படுகின்றன. சுமார் 40 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பெரும் அசௌகரியத்திற்கு மத்தியில் இந்த குடியிருப்புகளில் வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். மழைக்காலங்களில் இந்த வீடுகளில் வாழ முடியாத நிலை ஏற்படுவதாகவும் கவலை வெளியிடுகின்றனர் பெரிய கல்கந்த தோட்ட மக்கள். தட்டி பணம் பிள்ளைகளை வச்சுட்டு பார்க்க பிள்ளைகளை தூக்கிட்டு போகல, என்னைய கொண்டு போக வழியில ரோட்டு பார்த்து இல்ல ஒண்ணுக்கும் வழி இல்லாம இருக்கும். செத்து போனாலும் போட்டாலும் ஒன்னும் இல்லை எங்களுக்கு. அந்த வீட்டுக்குள்ள வந்து பாருங்க இப்படி இருக்குன்னு ஓடலாம் தூங்கிட்டு பிள்ளைங்களை வச்சுட்டு பின்னாடி. இந்த தோட்டத்திற்கு செல்லும் வீதியும் புனரமைப்பின்றி காணப்படுகின்றது. இப்ப அந்த ரோட்ல போகவே முடியாதுன்ற நிலைமை வந்துருச்சு. ஒரு ரோட் காடாவே ஆகிருச்சு. இப்ப இந்த ஸ்கூலுக்கு போற ஒரு 20 பேர் பஸ்ல போயிட்டு பெரகலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஹப்புத்தலைக்கு போயிட்டு அவ்வளவு
தூரம். நாங்க கிளாஸ்க்கு போறதுக்கு 2 ஹவருக்கு முன்னாடி வீட்டுல இருந்து போனோம். அப்படி சுத்தி போறோம். இந்த ரோடையும் செஞ்சு கொடுக்கறாங்கல்ல, வீடையும் செஞ்சு கொடுக்கறாங்கல்ல, இதை எப்படியாச்சும் செஞ்சு தந்தாங்கன்னா இந்த ஊர்ல உள்ளவங்களும் நல்லபடியா படிச்சு நல்லபடியா முன்னேறதுக்கு உதவியா இருக்கும். நாட்டின் ஏனைய பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு கிடைக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் தமக்கு மாத்திரம் இன்னமும் கிடைக்காமைக்கு காரணம் என்னவென பெரிய கல்கந்த தோட்ட மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நிரந்தர தொழில், மகிழ்ச்சியான வாழ்க்கை, இன்னும் எத்தனையோ எதிர்பார்ப்புகளுடன் வேலையற்ற பட்டதாரிகள் இன்றும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். 62 நாட்களாக மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் தொடர்கின்றது. மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளது தொழிலுரிமை கோரிய இந்த சாத்வீக போராட்டமானது இன்று 62 நாட்களை கடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அரசாங்கத்தால் எமது தீர்வு பற்றிய எந்த ஒரு நியாயப்பாடான சாதகமான கருத்துக்களும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே இந்த ஒட்டுமொத்த பட்டதாரிகளாகிய நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் எடுக்கின்ற கோரிக்கையானது எங்களை ஒரு நேரடியான நேர்முக பரீட்சை மூலம் உள்வேண்டி எங்களுக்கு நிரந்தர நியமனம் எனும் தங்களுக்கு வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 56 நாட்கள் கடந்துள்ளன. இன்றைக்கு நுண்கலை படிக்கின்ற மாணவர்களை நாங்கள் எந்த துறைக்கு வேலைக்கு சேர்ப்பது என்று அரசாங்கம் கூறுவதனால் நுண்கலை படித்த மாணவர்கள் வெறுமனே வீதியிலே கூலி வேலை செய்து கொண்டு திரிகின்றார்கள். பட்டதாரிகள் முன்னின்று இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்தது. ஆனால் இதுவரையும் எங்களுடைய தீர்மானங்களை இதுவரை ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் ஏனைய அமைச்சர்கள் எதுவித அறிக்கையினையும் கூட பத்திரிகையில் வரவில்லை. 2 வாரங்கள் என்று சொல்லி இன்று 56 நாள் கடந்துவிட்டது. நியமனம் உறுதி செய்யப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என 53 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள திருகோணமலை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர். 2012ஆம் ஆண்டின் பின்னர் பட்டம் பெற்று வெளியேறிய பட்டதாரிகளுக்கு எப்போது நியமனம் வழங்கப்படும் என்ற கேள்வியுடன் 56வது நாளாகவும் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் தொடர்கின்றது. மத்திய அரசாங்கத்திலிருந்து சரியான தீர்வு வரவில்லை. வடக்கு மாகாண சபையிலிருந்து சரியான தீர்வு வரையில. வடக்கு மாகாண சபையை போய் கேட்டாவே சொன்னா மத்திய அரசாங்கம் உங்களுக்கு தீர்வு தர வேணும் பண்ணினோம். ஆனா மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்த தீர்வு வரை அந்த அரசாங்கத்தோட எந்த ஒரு அழுத்தத்தை கொடுப்பதாகவோ அல்லது எங்களுக்காக மினைக்கட்டு எந்த ஒரு பரிந்துரை பேசுவதாகவோ, ஆகவே எங்களுக்கு சரியான தீர்வை தரமாறு மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்றோம். 56 நாளாக போச்சு. எமது இந்த நிலையை மாற்றி அமைப்பதற்கு ஜனாதிபதியின் கவனத்துக்கு எமது பிரச்சனைகள் கொண்டு சென்று எமக்கான தீர்வை ஜனாதிபதி மூலம் மிக விரைவாக பெற்றுத்தர வேண்டும். இனி விளையாட்டுச் செய்தி. மீண்டும் ஒரு முறை தேசிய சாதனையை நிலைநாட்டுவதே தமது இலக்கு என வடக்கின் நட்சத்திரமான அனிதா ஜெகதீஸ்வரன் தெரிவிக்கின்றார். 23 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான கோலூன்றி பாய்தலில் அவர் தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார். இலங்கை மெய்வல்லுநர் சம்மேளனத்தினால் நடத்தப்படும் கனிஷ்ட பிரிவு மெய்வல்லுநர் போட்டிகள் தியகம மகிந்த ராஜபக்ச சர்வதேச விளையாட்டரங்கில் இன்று ஆரம்பமானது. 23 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான கோலூன்றி பாய்தலில் 3.40 மீட்டருக்கு தாவிய யாழ் மாவட்டத்தின் அனிதா ஜெகதீஸ்வரன் போட்டி சாதனையை புதுப்பித்தார். இந்த வருடம் நடைபெற்ற யூனியன் அசம்பிளியில் நான் அத்லெட்டிக் அசோசியேஷன் சார்பில் பங்கு பெற்றி 3.4 மீட்டர் உயரத்தினை பாய்ந்து முதலிடத்தினை பெற்றுக்கொள்கிறேன். இதனால் நான் மிக சந்தோஷமாக இருக்கிறேன். நான் இருந்தபோது நான் தேசிய சாதனைக்கு முயற்சி செய்து அது எனக்கு எட்டாம் போயிட்டுது. ஸோ இனி வருங்கால நடைபெற்ற போட்டியில் பங்கு பெற்றி இன்னும் பல சாதனைகள் புரியணும் என்று நினைக்கிறேன். 20 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான கோலூன்றி பாய்தல் நிகழ்ச்சியில் 2.90 மீட்டருக்கு பாய்ந்த வி கிரிஜா வெண்கலப் பதக்கத்தை தன்வசப்படுத்திக் கொண்டார். 18 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான ஈட்டி எறிதல் நிகழ்ச்சியில் 33.5 மீட்டருக்கு ஈட்டி எறிந்த யாழ் சாவகச்சேரி இந்து கல்லூரியின் எஸ் சங்கவி தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார். இத்துடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.